ஃபினான்ஷியலாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? லைஃப்பில் ஏதாவது பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 9 to 5 ஜாப்பில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஸ்கூலு காலேஜ் இது எல்லாமே ஸ்கேமு, அதெல்லாம் பண்ணாதீங்க. டேரெக்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு குரூப்பும், அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணத்தை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மந்த்லி இவ்வளோ போட்டிங்கன்னா இத்தனை வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ கோடி ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சைடு குரூப்பும், இன்னொரு சைடு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா லக்ஸரியாக கார்ஸ் வாங்கிடலாம், லக்ஸரி பைக் வாங்கிடலாம், உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து மாறிடும் அப்படின்னு ஒரு குரூப். இதெல்லாம் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பனையா, தெரியாம போச்சு. பட் இந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் கேட்டு நிறைய பேர் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே, அவங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இப்போ ஒரு குரூப் வருவீங்க, ப்ரோ அப்போ நாங்களாம் லைஃப்ல எதுவுமே பண்ணக்கூடாதா, நாங்களாம் லைஃப்ல முன்னேறவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. இது எல்லாமே தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக அது எதையும் பண்ணாம உங்க லைஃப்ல இதை பண்ணா உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்க தாராளமாக பண்ணலாம். ஆனால் அது இன்னொருத்தவங்க சொல்ற மோட்டிவேஷனை கேட்டு அப்படியே பண்ணாம அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிட்டு அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, இந்த ரிஸ்க்கை நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ப்ரோ ஒரு 1 year 2 yearக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பணம் எனக்கு லாஸ் ஆயிருக்காது, கண்டிப்பாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி லாஸ் ஆயிருந்தது அப்படின்னா அவங்க இதை பற்றி கற்றுக்காமல் பண்ணதுனால தான். அதனால் நீங்கள் எது பண்ணாலும் அதை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள்.